விட்டுட்டு என்னால வாழ முடியும். வாழ்ந்து காட்டுறேன். வந்தவர் திருதுப்புன்னு இப்படி கேட்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. போட்டோவை நல்லா பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம். அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. நல்ல வசதியான இடமா. என்னம்மா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? பிடிச்சிருக்கான்னு சொல்லு. உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்பா. சக்தி, என்ன சொல்ற? நீ சும்மாரு. நீங்களா பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு ஓகேப்பா. பாத்தீங்களாடி, என்னமோ சொன்னீங்க, ஒத்துக்கிட்டாப்பா. இதாங்க நான் வளர்த்த பொண்ணுங்கிறது அவளே சொல்லிட்டா. அப்புறம் என்ன, நாங்க பாப்போம். சரியா? சொல்லிட்டு வந்துட்ட. சரியா தானே சொன்ன. என்னாச்சு உனக்கு? ஏதாவது ப்ராப்ளமா? நான் கேட்கணும் அத. உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ அந்த திவாகரை தானே லவ் பண்ற? ஹே, அப்படி நான் உன்கிட்ட சொன்னேனாடி? நீ அவர் கூட தானே பழகிட்டு இருந்த? வாய் மூடு. லூஸ் மாதிரி வளராத. நான் எந்த பையனும் லவ் பண்ணல, எவனையும் நம்பியும் நான் இல்ல. இந்த சக்தி சுயமானவ, அது நீ புரிஞ்சுக்கோ. சக்தி, ஒரு நிமிஷம். நீ ஏதோ கோபத்துல பேசுறன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஆனா எமோஷனலா எந்த முடிவும் எடுக்காத சக்தி. சக்தி, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாதடி. சக்தி, ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது. திரும்ப திரும்ப நீ அதே சொல்லிட்டு இருக்காத. லவ்வும் இல்ல, எந்த மண்ணாங்கட்டியும் இல்ல. அப்போ நீ முழு மனசோட தான் ஒத்துக்கிட்டியா? முழு மனசோட தான் நான் ஒத்துக்கிட்டேன். நீ ஏதாவது வீட்டுல உளறி என்ன டென்ஷன் படுத்திடாத. சக்தி, இது உன் லைஃப். நீதான் தெளிவா முடிவெடுக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஹலோ, திலீப், நான் தேவராஜ் பேசுறேன். சொல்லு தேவராஜ். எங்க இருக்க திலீப்? ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், உன் லைன் எனக்கு கிடைக்கல. சாரி தேவராஜ், நான் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோட பேஸ்மெண்ட்ல இருந்தேன், அதான் சிக்னல் கிடைக்கல. சரி, என்ன விஷயம் சொல்லு. இது அவசரமா? அவசரம் மட்டும் இல்ல, சிக்கலும் கூட. சிக்கலான விஷயமா? என்ன சொல்ற? என்ன பிரச்சனை? நாம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்? நீ மேகலா புருஷனா இங்க வந்தேன்னா இந்த சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு அடுத்த நிமிஷமே கோடீஸ்வரன் நாயில நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஆமா, அதனால என்ன இப்போ? அந்த பிளான் எல்லாம் சுத்தமா கெட்டுட்டும் போல இருக்கு. என்ன தேவராஜ், கொஞ்சம் குழப்பாம விவரமா சொல்றியா? ஐயோ, இங்க ஒருத்தன் வந்தான், பேரு விஸ்வமா, கேரளால இருந்து வரானாம். மேகலாவோட போட்டோவை காட்டி இவ என்னோட காதலி, இவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு என்னையே கேட்டான். எப்படி இருக்கும் எனக்கு? டென்ஷன் ஆயிட்டேன் நான். என்னடா இது புது குழப்பமா இருக்கு? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலப்பா. அது சரி, மேகலா இந்த விஸ்வத்தை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்காளா? இல்லடா, இது வரைக்கும் மேகலா விஸ்வன்ற ஆளை பத்தி என்கிட்ட பேசினதே கிடையாது. போச்சுடா. டேய் பாரு, நீயே போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்காத. நீ வேற அச்சஸ்ல மேகலா போட்டோ காட்டி பேசுறான், பேரு வேற மேகலான்னு சொல்றான்.
அவன் யாரா வேணா இருக்கட்டும், அவனால நம்ம டோட்டல் பிளான் கெட்டுடும். முதல்ல அவனை நாம ஆஃப் பண்ணணும். சரி, ஆனா எப்படி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நீ, மேகலா, உன் குழந்தை 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ, நீயும் மேகலாவும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உடனே நீங்க வா. 4 வருஷமா மேகலா தான் என்னோட காதலின்னு சொல்லிட்டு அலையிறானே அந்த விஸ்வம், அவன் முன்னாடி நீதான் மேகலாவோட புருஷன்னு போய் நின்னா அவனால என்ன பண்ண முடியும்? ஒதுங்கி தான் போக முடியும். எஸ், யூ ஆர் ரைட். நல்ல வேலை அவனை என் பெரியப்பா பார்க்கல. பார்த்திருந்தாருன்னா தான் பொண்ணோட லவ்வர்னு சொல்லி கூடவே வச்சிருப்பாரு. நீ மட்டும் நம்ம பிளான் பிரகாரம் இங்க வந்திருந்தேன்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிருக்கும். சரி, பரவாயில்ல. அப்புறம் மேகலா இந்தியா வரல? இல்ல தேவராஜ், நான் என்னோட சோர்ஸ் வச்சு எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன். மேகலா மலேசியால தான் இருக்கா, இந்தியா வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, பாப்போம், எப்படியாவது அதை கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, அப்புறம் முதல்ல அந்த விஸ்வம் மேட்டரை ஆஃப் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். நீ சீக்கிரம் கிளம்பிக்க வாப்பா. சரி, நான் உடனே வரேன். தேவராஜ், நீ இப்போ யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? அது வந்து எனக்கு தெரிஞ்சவரோட பேசிட்டு இருந்தேன் பெரியப்பா. ஆமா, என்னமோ நம்ம மேகலா பேர் அடிபட்டது, அது என்ன விஷயம்? ஆமா, மேகலாவை பத்தி தான். அது எனக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் ஏஜென்சி பாம்பேல ரொம்ப பெரிய கன்சர்ன். அவங்க கிட்ட விவரத்தை சொல்லி என்கொயரி பண்ண முடியுமான்னு கேட்டேன். ட்ரை பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா பெரியப்பா? என்ன தேவராஜ் இது, உடனே அந்த பாம்பே டிடெக்டிவ் ஏஜென்ட் சொல்லி அவளை எப்படியா கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ண சொல்லு. என் மக மேகலா எனக்கு எப்படியா திரும்ப கிடைச்சா அதுவே எனக்கு போதும்பா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் கோ ஹெட். அவங்க கிட்ட கண்டிப்பா நான் சொல்லிட்டேன் பெரியப்பா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே ஓகே, நான் கண்டிப்பா சொல்றேன் பெரியப்பா. தட்ஸ் குட். நிலிமா வந்துட்டியா? உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்ன எல்லாம் பேக் பண்ணிட்டியா? பண்ணிட்டே இருக்கேன். சரி, இந்த பணத்தை வச்சுக்கோ. ஐயோ, என்ன இவ்ளோ பணம்? இவ்ளோ பணம் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ. பரவாயில்ல, தேவைப்படும். அத கையிலே வச்சுக்காத, பேக்ல வை. சரி. அப்புறம் ஏகப்பட்ட சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. ஆமா, நான் தான் சொன்னேன்ல ஏதோ நடக்க போகுதுன்னு. இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் எல்லாரையும் பார்க்க போறேன். என் தம்பி தங்கச்சிங்க எல்லாரும் பெருசு பெருசா வளர்ந்துருப்பாங்க. அவங்களோட அப்படியே நான் சகஜமாயிடணும். ஆனா அவங்க என்ன ஏத்துப்பாங்களா? என்ன ஏத்துப்பாங்க. பின்ன கூட பிறந்த பாசம் அப்படியே விட்டு போயிடுமா என்ன? அது மட்டும் இல்லாம நான் உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரில பழகுவேன். இப்பவே என் மனசுக்குள்ள அவங்கள பார்த்த உடனே நான் எப்படி பேச போறேன், எப்படி நடந்துக்க போறேன், அதெல்லாம் அப்படியே ஒத்திக பாக்குறேன். ஆனா அம்மாதான் பாவம், எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ என்ன பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் உனக்கு கேட்கட்டுமா? உங்க அத்தை சாகல, உயிரோட தான் இருக்காங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனா உங்க அப்பாவும் அத்தையும் உன்னை ஏன் வெறுத்தாங்களோ அந்த காரணங்கள் அவங்க மனசுல இன்னும் உயிரோட தானே இருக்கும். என்ன பேசாம இருக்க? ஆமா, என்னதான் நான் சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த பயம் இருந்துட்டு தான் இருக்கு. நீ வர அதை கலறி விட்டுட்ட. ஐயோ சாரிடா. சின்ன வயசுலயே நான் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிட்டேன். இப்பவாது
என்ன விட்டு போன வாழ்க்கைய ரகசியமாவது வாழ்ந்துடணும். பேசாம இப்படி பண்ணா எப்படி? முதல்ல என் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்க மூலமா என் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடணும். அது சரியா வருமா? இத பாரு மேகலா. ஐயோ நீலமா, நீ மேற்கொண்டு எதுவும் சொல்லாத, என்னால தாங்கிக்க முடியல. இல்லப்பா, நான் உன்னை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். சொல்ல போனா நீ இங்க இருந்து போறதுதான் உனக்கு நல்லது. என் மனசுல தோன்ற ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா? சொல்லு. இந்த எமோஷன், சென்டிமெண்ட் இது எல்லாத்தையும் கேலி பண்றவதான் நான். ஆனா உன்கிட்ட பழகுன கொஞ்ச நாள்லயே நான் ரொம்ப பாசம் வச்சுட்டேன்டா. என் மனசுல இருந்த ஏதோ ஒரு இடைவெளிய நீ நிரப்பியிருக்க. உன் கூட இருந்த நாள்ல என் மனசுல ஒரு சந்தோஷம், நிறைவு இது எல்லாத்தையும் நீ கொடுத்திருக்க. நிஜமாவா? ஆமா, உன்னாலே அதை உணர முடியல பாத்தியா? அதான் நீ எவ்வளவு தாக்கத்தை மத்தவங்களுக்கு ஏற்படுத்திருக்கேன்னு உனக்கே தெரியல பார். நீலிமா, எனக்கு ஒண்ணு புரியுது. உன்னை விட்டுட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் போலாம்ல? நீ போறதுதான் நல்லது. இத பாரு, நான் என் வாழ்க்கையில சில குறிக்கோள், லட்சியம் சொல்லி நான் பாட்டுக்கு ஒரு பாதையில போயிட்டு இருக்கேன். நீ என் கூட இருந்தேன்னு வையேன், நீயும் என்னோட நடவடிக்கையால பாதிக்கப்படுவ. உன்ன மாதிரி மென்மையான ஒருத்தியால சில விஷயங்களை தாங்கிக்க முடியாது. உன் ஆசைகள் வேற, கனவுகள் வேற. என்னோட கனவு ரொம்ப பெருசு. சோ நீ உனக்கு பொருத்தமான வாழ்க்கையை தேடிட்டு போறதுதான் கரெக்ட். நான் கொஞ்ச நாளாவே உன்னை எங்கேயாவது அனுப்பி வச்சிடணும், ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலையா நீயும் உன் குடும்பத்துக்கு திரும்புற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. பாரு, நீ தைரியமா போ. அங்க வர பிரச்சனையெல்லாம் நீ அங்க இருந்து சமாளிச்சுக்கோ, சரியா? சரி, கிளம்புடா. நிலிமா, அப்புறம் இன்னொரு விஷயம், எங்கேயாவது இந்த விநாயகர் சிலை இல்ல விநாயகர் படம் கிடைக்குமா? போய் வாங்கிட்டு வந்துடலாமா? எதுக்குடா? என் அம்மாவுக்கு விநாயகர் மேல ரொம்ப பக்தி, அவங்களுக்காக வாங்கிட்டு போகணும். சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீயா? ஏன் அப்படி ஆச்சரியமா பாக்குற? கடவுள்னாலே திட்டுவாளே, இவ போய் படம் வாங்குறேங்கிறாளேன்னு நினைக்கிறியா? இது உனக்காக நான் பண்ற வேலை. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ். சரி, நீ ரெடியா இரு, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன், சரியா? சரி. నమస్కారం. ఇంకా ప్రైమ్ స్కూల్ మేఘల వీడు தெரியுமா? మీరు నేరుగా వెళ్ళి ఎన పక్క తిరగండి. அப்படியா? போ. மேகல வீடு தானே? ஆமா சார், அந்த மாடியில. வண்டி வந்துடுறேன். அந்த ரெடி குயிக் கம் ஆன். நீதான மேகலா? நான் தான் சார். புருஷன் கொலை விஷயம் ஒன்று அரெஸ்ட் பண்றேன். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். எனக்கு ஜான்சி. ஒண்ணுமே தெரியாது. ஏய், தெரியாது ஒண்ணும் தெரியாதா சொல்ற? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியாதுங்கற? என்ன விடுங்க. கொலை பண்ணி தெரியாதுடா சொல்றீங்க? எல்லாம் நான் தேடுங்க. ஏய், நான் சொல்றதை கேளுங்க. என்ன தெரியும் நீ சொல்றதை கேக்குறது? என்ன விடுங்க. நம்பஸ்தானோ. ப்ளீஸ். ஏய், சும்மா இரு. நடந்து மாட்ற. பாருங்க சார், ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு வேற யாராவது இருக்காங்களா? இல்ல, யாரும் இல்ல. ஸ்டேஷன் கொண்டு போங்க இவளை. வாடி. ஏய், வாடிடா. ஏய், எனக்கு ஒண்ணுமே ஒண்ணுடா. தெரியாது. வாடி. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. வாடிடா. சும்மா இரு. நான் சொல்றதை கேளுங்க. ஏய், ஏமா அந்த பொண்ணை இழுத்துட்டு போறீங்க? நோர்மை ఒక ఆయన చంపేసింది.
வாவே, குச்சி பையன். வாவே, ஏய், தளபதி. ஏய், எட்டு வே. நான் சொல்றதை கேளுங்க